ஹாய். ஆக்சுவலி எபிசோட் 21ஓட சுவையின் வழியை வென்றவள் அது வந்து முடிச்சிருக்கேன். லிட்ரலி ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன வேலை பண்ணுறியோ அதை வந்து ஒரு வீடியோவாகவே போடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை எனக்கு பெருசாக பண்ண தெரியாது. பட் இந்த வீடியோ எதுக்காகனா, எனக்கு அவ்வளோ பிடிக்குது. பிகாஸ் நான் எழுதுகிறேன், அது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்குது. எழுத எழுத இதுக்கப்புறம் வந்து ரம்யான்ற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவா. ஸோ ஒரு அட்வைஸ் என்னன்னா, எந்த ஒரு பொண்ணும் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்துட்டா அந்த இடத்துல பயந்து போகணும்னோ இல்லை ஒருத்தங்க கீழே அடிமையாக இருக்கணும்னோ யாருமே சொல்லிக் கொடுக்கல. நீயா இருக்கணும். உனக்குள்ளே இருக்க தைரியத்தை நீ எப்பயுமே உடைக்கக்கூடாது. ஸோ இதுதான் கான்செப்டே என்னை பொறுத்த அளவுக்கு. ஸோ கதையை பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும். இப்போ என்னன்னா, நேற்று நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்தேன். லைக் ஷூட் முடிச்சுட்டு வண்டியில் வரும்போது யோசிக்க ஆரம்பித்தேன், அடுத்த கான்செப்ட் வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு. ஸோ லிட்ரலி 24 ஹவர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நான் வந்து எடிட் முடிச்சுட்டு போஸ்ட்டு கொடுத்துட்டு, லைக் இன்ஸ்டாவில் வேறு ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் அதை அப்லோட் பண்ணி அதில் கரெக்ஷன்ஸை கொடுத்து அதை போஸ்ட் பண்ணிவிட்டு லிட்ரலி ஆரம்பித்தேன். காலையில் தூங்கி இப்படி எந்திரிக்கிற பெட்லேருந்து எந்திரிக்கும் போது 7 மணிக்கு அந்த பெட்லேருந்து நகரவே இல்லை. 12 மணி கரெக்ட் 12 மணி வரைக்கும் எழுதுறேன். எழுதி முடிச்சுட்டு மறுபடியும் ஃபோனில் உட்காந்து இன்னைக்கு எபிசோடை நான் எடிட் பண்ணி முடிச்சுட்டு போஸ்ட் 7 மணிக்குள்ளே போஸ்ட்டை கொடுத்துட்டு மறுபடியும் உட்காந்த ஆள் தான் எழுதிட்டே இருக்கேன். ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வேலையை நம்ம பிடிச்சி பண்ணணும் அப்படின்றது நான் இந்த விதத்தில் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம கிடையாது. நான் எனக்கான வாழ்க்கை வழி எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடாத பர்சனும் கிடையாது. நிறைய தேடி பார்த்தேன், பட் அமையல. ஸோ நம்ம தான் செதுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானே டிசைன் பண்ணேன். எனக்குள்ள என்ன இருக்குது, என்ன திறமை இருக்குன்றதை நான் தேடி எடுத்து அதை வெளியே கொண்டு வந்தேன். ஸோ அதை வச்சு தான் நான் பண்ணேன். அதுக்கு நீங்கள் எல்லாருமே இவ்வளோ ட்ரூவாக இவ்வளோ உண்மையான லவ்வை கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒன் டேயில் 1 lakh பீப்புள்ஸ் பார்க்குறது பெரிய விஷயம். என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு 10K வியூஸ் போயிடாதான்னு ஏங்குவாங்க. ஒரு டைமில் நான்லாம் ஒரு 1000 வியூஸ் போகாதான்னு யோசிச்சாலு இன்னைக்கு எனக்கான ஒரு லவ், எனக்கான என் ஃபேமிலிஸ் வந்து நைட்டு போட்டேன்னா காலையிலக்குள்ளே ஒரு 500K போகுது அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம். 1 மில்லியன்லாம் போகுது. அப்போ 1 மில்லியன் வியூஸ் போகுதுன்னா 1 மில்லியன் ஒரு வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. அது எந்த அளவுக்கு லவ் அது வந்து உட்காந்து டைம் கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து கோவமா மெசேஜஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. லைக் வந்துட்டு இன்னும் ரொம்ப இழுக்கிறீங்க, வேண்டாம் சீரியல் மாதிரி இருக்குது, கிறிஸ்பியாக முடிங்க அப்படின்னு. எந்த ஒரு கதையுமே நம்ம வந்து சுற்றி வளைச்சி ஏன் காமிக்கிறோன்னா, நம்மளோட ரியல் லைஃப் ஸ்டோரி எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாரோட கதையும் நம்ம சொல்லிட முடியாது. கரெக்டு தானே? ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் கதையை நம்ம எழுத உட்காந்தோம்னாலே லிட்ரலி ஒரு ஒரு 4 மணி நேரமாவது போகும். ஒரு வீடியோவாக விஷுவலாக பார்க்கணும்னா 4 மணி நேரம் ஆகும். காலையில் எழுந்திரிச்சோம், ப்ரஷ் பண்ணோம், தூங்கணும், சாப்பிட்டோம், போனோம், வந்தோம், நிறைய பேர் திட்டினாங்க, இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அங்கே நின்னோம், ஹெல்ப் பண்ணோம், பார்த்தோம். ஸோ இப்படி சொல்ல போனால் சொல்லிகிட்டே போகலாம். அப்போது ஒரு கதையில் மட்டும் நம்ம ஷார்ட்டாக தான் வேணும் அப்படின்னு பார்த்தா முடிஞ்சிடும்ல. ஸோ இங்கே பப்ளிக் இரிட்டேட் ஆகுது, அந்த இடத்துல அவங்களுக்கு கோவம் வருது அப்படின்லாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அப்போ ரியல் லைஃப்பில் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதனால தான் இதை வந்து நான் இவ்வளோ இழுத்து கொண்டு போனேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக அடுத்தடுத்த கதையை நீங்கள் ரொம்ப சூப்பராக பார்ப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே நான் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். நான் என் நடிப்பில் நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லணும்னு சொல்லலை, ஒரு நாளைக்கு ஒரு 1000 கமெண்ட்ஸ் 1000 மெசேஜஸ் ஆகுது வருது, நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறீங்கன்னு. பட் என்ன கேட்டால் நான் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் எனக்குள்ளே யோசிப்பேன். நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட்டை பார்த்து கற்றுப்பேன். ஸோ நிறையா விரும்பி பார்ப்பேன் அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம். ஸோ அந்த வகையில் நான் இன்னும் நிறையா பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை எனக்கு விதியில் விதிச்சிருக்கு இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும்,
பெரிய ஸ்க்ரீனில் இன்னும் நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பெஸ்ட்டாக பண்ணுவேன். என்னமோ தெரியல, நான் உழைச்சிட்டே தான் இருக்கேன். பட் அதுக்கான இடம் ரொம்ப லேட்டாக அமையும்னு நம்புகிறேன். ஸோ அது கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச லவ்வை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எவ்வளோ தூரம் என்னால் ஓட முடியுதோ அவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி இதை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஷேர் பண்ணேன். ஸோ எனிவே ஒரு மாதிரி மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போது. ஸோ எனிவே தேங்க்யூ. பாய்.